வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்தவே சதா. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 21வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 4வது நாள் 2024. இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம், இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை நல்ல நேரம், இன்று மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தான், அதாவது கால புருஷ தத்துவப்படி என்று பார்க்கும் பொழுது, அதாவது தனு ராசியில், அதாவது 9வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பிரவேசிக்கின்றார். சூரியனும் புதனும் மற்றும் செவ்வாய் கிரகமும் இன்று செவ்வாய் இடம் பெயர்ந்துள்ளார். இந்த 3 கிரகங்களும் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் பிரவேசிக்கின்றார்கள். இன்று சந்திரன் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்தில், அதாவது விருச்சிக ராசியில் பிரவேசிக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் இன்று, அதாவது தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைந்துள்ளார். உடன் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதன் பகவானுடன் இணைந்து உள்ளார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது சுக்கிரனுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் பல்வேறு விதத்திலையும் தங்களுக்கு நல்லதே நடக்க போகுது. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு லாபங்கள் இன்று கிட்டும். இன்று தம்பதிகளிடையே நல்லதொரு இணக்கமும் அன்பும் அதிகரிக்கும். இன்று விருந்தினர்களுடைய வருகைகள் உண்டு. அவர்களால் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்காருங்க. உங்களுடைய, அதாவது பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பெயர்ந்துள்ளார். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுடைய துணைவியார் அல்லது துணைவர் அவங்களுடைய கை மேலோங்கும் என்று சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய நிலை தாங்க. அதாவது அவங்க சொல்கிறபடி நீங்கள் கேட்டான்ற மாதிரிலாம் சில சூழல் வரணும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி உண்டு. கூடுமான வரை பொறுமையாக இருப்பது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் அதாவது வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்று 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அங்கே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பைல்ஸ் ஹீட்டால் வரக்கூடிய விஷயங்கள், நோய்கள்லாம் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளதால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, அதாவது நீளும் சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் சைனஸ் மற்றும் கொஞ்சம் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உணவு விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். இதன் காரணமாக ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கவங்களுக்கு மற்றும்
கமிஷன் ஏஜென்சிஸ் லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்று நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக நல்ல ஒரு கமிஷன் தொகையும் கைக்கு கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் உள்ளதால் கணவன் மனைவி உறவில் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் தலைத்தோங்கும். கூடுமானவரை விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி உண்டு. உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அதாவது எதிர்ப்பாளினிடம் என்று சொல்லக்கூடிய ஆண்களாக இருந்தால் பெண்களிடம், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவருடன் இன்று செவ்வாயும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் புதன் 3 கிரகங்களும் இப்போ ஒன்றிணைந்து உள்ளார்கள். இதன் காரணமாக எப்படிலாம் இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவர்கள் ரொம்ப சுபிட்சமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுவும் காரணம் பார்த்திங்கன்னா இன்று மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான், அவரும் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வீற்றிருக்கின்றார். உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நடக்கப் போகுதுங்க. குறிப்பாக பிள்ளைகளால் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு உயர்வுகள் ஏற்படும். இன்றைய தினத்தில் காதல் கண் சிமிட்டும் என்றும் சொல்லலாம். உங்களுடைய பெற்றோரிடமுடைய சம்மதத்தையும் இன்று பெறுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான், அவரும் ரொம்ப அருமையாகவே பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உடன் சூரிய பகவானும் இருக்காருங்க. இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை உண்டு. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு தனஸ்தானத்தை பார்க்கின்றார். மற்றும் இன்று சந்திரனுடைய நிலையும் அதாவது விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்தில் இன்று பயணம் செய்வதால் குறுகிய தூர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் இரண்டுமே நடத்துவீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும். அதாவது ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு மனம் நாடும். அதன் காரணமாக ஆன்மீக யாத்திரையும் இன்று மேற்கொள்வீர்கள். இன்றைய தினத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது உபஜயஸ்தானத்தில் உள்ளார். உங்களுடைய சுகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் புதனுடன் இணைந்துள்ளார். இதன் காரணமாக சகோதர சகோதரி வழிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. அவர்கள் உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவு தருவார்கள். உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பல நாளாக விற்கவில்லையே அல்லது வாங்கக்கூடிய சில விஷயங்கள், இனம் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் இன்று சுமூகமாகவும் மற்றும் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது மிக சிறப்பு என்று சொல்லலாம். இதன் காரணமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது மிக சிறப்புன்னே சொல்லலாம். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டு. உங்களுடைய அதாவது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அவருடைய நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில் உள்ளதால், அதாவது சொல்லுவாங்களே ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு மற்றும் இந்த தபால் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு மற்றும் இந்த எங்கே கார்கோ இந்த லைனில் இருக்கவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும். அதிகமான லாபத்தையும் இன்று ஈட்டுவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருந்தாலும் தங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பது மிக உத்தமம். இதன் காரணமாக தங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா
குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது புதன் பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய தேஜஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. தங்களுடைய வாக்கிற்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் வெளி வட்டாரங்களிலும் சரி வீட்டிலும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அவர் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி அவரும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில் பிரவேசிக்கின்றார். நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடைபெறும். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் அவரும் தனஸ்தானத்தில் உள்ளதால் ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிட்டும். இன்று வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் டிராவல்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்றைய தினத்தில் குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு நல்ல ஒரு லாபங்களும் ஆர்டர்களும் அதிகரிக்கும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து செவ்வாயுடன் இணைந்து உள்ளார். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவது கொஞ்சம் கூடுமான வரை வீட்டு உணவுகளை மேற்கொள்வது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் வீட்டிருப்பது மிக சிறப்பு. உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் இருப்பது அதைவிட சிறப்பு என்று சொல்லலாம். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அவர் லாபத்தில் சூரியனுடன் பிரவேசிக்கின்றார். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் வியாஜியங்கள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நிலை உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு இணக்கமும் புரிதலும் உண்டாகும். உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.